இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே தவித்து போனாயோ? தன்னந்தனியே தவித்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே உறவினரால் கைவிடப்பட்டாயோ? உற்றார் உறவினரால் கைவிடப்பட்டாயோ? நண்பர்களால் நீயும் தள்ளிவிடப்பட்டாயோ? நண்பர்களால் நீயும் தள்ளிவிடப்பட்டாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மகேஷ் என்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக கடை வைக்கணும்னு ஆசை. ஜாய் டிவி ப்ரோக்ராம் யூடியூப்லேயே வரும். அது முன்பு ஜாய் டிவி வந்ததுலேருந்தே அந்த ப்ரோக்ராமை யூடியூப்பில் போடுவாங்க. அப்போ அதே ஜாய் டிவி ப்ரோக்ராமை யூடியூப்பில் பார்த்துட்டு, சரி நானும் சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த கடையை தாங்க, மருந்து கடையை தாங்க. ஏன்னா நான் 9th 10th இருந்தே நான் மருந்து கடையில் சம்பளத்துக்கு போயிட்டே தான் வேலை பார்த்தேன். எனக்கு ஒரு கடை வைக்கவே முடியல. அவை சொந்த கடை வேணும், சொந்த கடை ஆண்டவர் கொடுத்தான்னா நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். என்ன அற்புதம்! ஆண்டவர் நல்ல ஒரு சொந்த கடையை, ஒரு மருந்து கடையை கொடுத்து அந்த மருந்து கடையை ஆசீர்வதித்து வருகிறார் என்று சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி இந்த ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதை பார்க்க மறவாதிருங்கள். இதே நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிரச்சனை உங்களை நிரப்புறதை பார்க்குறேன். தேவ மகிமை இதை பார்க்குற ஒவ்வொரு மேலே இறங்குறத பார்க்குறேன். அல்லேலூயா. ஒரு விடுதலையின் அபிஷேகம் இப்போது இறங்கட்டும். அல்லேலூயா. ஓராக தீகா பாபா லபரபோ ரிகசபலபரபோ. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் மேலேயும் ஓராபா தீபாபா பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குவாராக. கட்டுகள் ஒட்டைவதாக. அல்லேலூயா. இருக்காதாக லபர தடைகள் நீங்கி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தமது மகிமையை வெளியரங்கமாக இப்போது வெளிப்படுத்துவாராக. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.
தகப்பனே நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய சேனைகளோ, பொல்லா சாத்தான தீய சக்தி வல்லமைகளோ, அந்தர சக்திகளோ, ஆதிக்கங்களோ எழும்பாதவாறு இவை எல்லாவற்றையும் நசனாய் இயேசுவின் நாமத்தினால கட்டின்னு கட்டி பார்த்து தள்ளுகிறோம். தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த தெய்வ செய்தி மூலம் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆவியானவரே வசனம் 100 மடங்கு பலன் தரட்டும். பேசுவது நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்றபடி பரிசுத்த ஆவியானவர் பேசும். நாங்கள் கேட்குறோம், கேட்டு அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த நாள் கூட செய்தியுடைய தலைப்பு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் ரெட்டிப்பான் நன்மையை தருவார், அதை இன்றைக்கே தருவார். ஆண்டவர் ரெட்டிப்பான் நன்மையை இன்றைக்கே தர வேண்டுமானால் சகரியா 9:12 படி நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் மேலே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் நம்புவது அவராலே வரும்னு தாவீது சொல்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு இருக்கு பைபிளில். எரேமியா சொல்கிறாரு, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கைங்கிறாரு. அப்போ ஆண்டவரையே நம்ம நம்பி வாழணும், அவரை மட்டுமே நம்ம பிடித்து கொள்ளணும். நம்பிக்கையுடைய சிறைகளே நம்மளை பார்த்து சொல்கிறார். அநேக காரியங்கள் நம்ம சிறைப்பட்டு போயிருக்கிறோம். வருமான குறைவினால், தேவைகளால், பலவீனத்தினால, அப்புறம் பல குறைவுகளோடு நம்ம பிள்ளைங்க காணப்படுறாங்க. கீழ்ப்படுகிறது இல்லை. இன்றைக்கி அநேகருடைய வீட்டில் கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. திருமண காரியம் வரும்போது ரொம்பவே அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களா? அவர் பக்கம் திரும்புங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவர் தான் அரணும் கோட்டையும் பலனும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் தான் அரண். அரண் என்ன? பாதுகாப்பு. நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஏன்னா கர்த்தர் நகரத்தை காக்கலைன்னா அதை காத்திருக்கிறவர்கள் பிரயாசம் விருதான் இருக்கு. கர்த்தர் தான் நகரத்தை பாதுகாக்கணும். நம்ம பாதுகாப்பது அவர் தான். உன்னை கண்மணி போல காப்பேன்னு சொல்கிறாரு. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் இருக்கு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் இது நாள் வரையும் இங்கே யார் பக்கம் திரும்பி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. உலகத்து பக்கம் திரும்பி இருந்தீங்களா, இல்லை மனுஷர் பக்கம் திரும்பி இருந்தீங்களா? எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்துக்கும் மனுஷரையே நோக்கிறது, சூழ்நிலையவே பார்க்கறது. சூழ்நிலையே பார்க்காதீங்க. உங்கள் கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சகரியா அப்படி சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் என்ன செய்யுங்க? அரணுக்கு திரும்புங்கள். நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா என்றால் யெகோவாவின் நினைவு என்று அர்த்தம். இவனும் ஆகாய் தீர்க்கதரிசியும் எருசலேமில் தேவாலயம் சீக்கிரம் கட்டப்பட வேண்டும் என்று நினைத்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணாய் கோட்டையாக என்ன செய்வார்? நிச்சயமாக இருப்பார். அது என்ன ரெட்டிப்பான நன்மை பாருங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை ரெட்டிப்பான நன்மை. இம்மையில் நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா நீண்ட ஆயுளாக இருக்கணும், சுக பலன் ஆரோக்கியமாக இருக்கணும், சகல பொருளாதாரத்தை சந்திக்கப்படணும், நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அடுத்து இங்கே ஒரு வாழ்வு முடிஞ்சால் பரலோகத்தில் போய் என்ன செய்யணும்? கோடான கோடி ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரிக்கணும். சாதாரண எல்லோரும் பரலோகம் போக முடியாது. எல்லாம் எத்தனையோ தனக்கு உண்டானதெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டாலும் போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கிறார். என்னாலேன்றி ஒருவனும் பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம் வர முடியாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அவர் தான் வாசல். நானே நல்ல மேய்ப்பன், நானே தொழுவத்துக்கு வாசல்னு சொல்கிறார். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம். முதலாவதாக நம்ம எதை ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும்னு இங்கே எலியா நமக்கு சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். எலிசா ஏறு மாடுகளை உழுதவன். எலியா அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என் கூட வான்னு சொல்கிறாரு. அப்படியே அவன் என்ன செஞ்சான்? ஏர் மாடெல்லாம் விட்டுட்டு வந்து விட்டான்.
இன்னைக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டா தேங்க வரணும். நிறைய பேர் அந்த ஊழியர் மூலம் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி ஊழியம் செய்யலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எத்தனையோ பேர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க, 2 டிகிரி 3 டிகிரி, ஆனால் அவங்களாம் ஊழியம் செய்யலை. யாராவது செலவு கொடுக்க மாட்டாங்களான்னு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அழைப்பு இல்லாமல் யாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் ஆரோனை போல அழைத்தால் ஒழிய ஆண்டவர் அழைத்தால் ஒழிய தானாக இந்த ஊழியத்துக்கு யாரும் வரவே முடியாது. அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்கன்னு நம்ம ஓடி வந்துடக்கூடாது. ஒருத்தவங்க அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அம்மா, நாங்கள் ஒரு சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்களை ஒரு சர்ச்சில் வந்து நீங்கள் இருந்து இதை பராமரிங்க, நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு இங்கேயே இருங்க, சகரியா எலிசபெத்தை போல் அப்படி கற்பனையை கை கொண்டுட்டு அங்கேயே தூபம் காட்டுங்க, அதாவது ஜெபம் பண்ணுங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தங்க இடமும் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து எங்கள் 3 பிள்ளைய படிப்பு தேவையெல்லாம் சந்திச்சாங்கம்மா. இப்படி ஒரு 6 வருஷம் போச்சுமா. 7வது வருஷம் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. வேண்டாம், நீங்கள் போங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏன்னா நாங்கள் பிரிச்சுவலில் நல்லா ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ பழையபடி என்ன செய்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போச்சேனேம்மா, ஆனால் குடும்பத்துக்கு பத்தலை, பழையபடி விட்ட தொழிலே செய்யலாமா, யார்கிட்டையாவது கடனை வாங்கி செய்யலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க வராங்க. நீயோ கடன் வாங்க மாட்டாயின்னு இருக்கு பைபிளில். கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி நீங்கள் தொழிலை வச்சு அந்த வட்டி குட்டியை போட்டு பிறகு திருப்பி உங்களுக்கு பிரச்சனை. 3 பிள்ளைகள் நீங்களே என்ன செய்ய போகிறீங்க? நான் சொன்னேன், இப்போ இருக்கிற சம்பளம் கொஞ்சம் சம்பளமா, அதில் என்ன செய்யுங்க, அதுக்குள்ளே இல்லைம்மா பத்த மாட்டேங்குது, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க அல்லதுண்ணா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் தொழிலை நல்லா நடந்த தொழிலை விட்டுட்டு ஊழியத்துக்கு ஏன் கூப்பிட்டாங்க தானே போனீங்க, ஏன் அந்த சர்ச்சில் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க? அப்போ அவங்க கூப்பிட்டதுனால நீங்கள் போயிருக்கீங்க, ஆண்டவர் கூப்பிட்டு போகலை. ஊழியக்காரர்கள் ஒரு நாள் கை விட்டுருவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சபை நம்மளை கைவிட்டுரும், ஆனால் ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவனை அழைச்சிட்டா பல கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் அதில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எக்காலத்துக்கும் நம்ம உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், எலிசா அவர் பின்னாடி வந்துட்டார் கூப்பிட்ட உடனே, ஆனால் அவரை தொடர்ந்து பின்பற்றார். உடனே அவர் எலியாவை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிற பொழுது எலியா ஒன்று சொல்கிறாரு, என்னை கர்த்தர் எடுக்க போகிறாருப்பா, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், கில்காலுக்கு போக போகிறேங்கிறாரு. கில்கால்னா வட்டம் என்ற அர்த்தமா. அப்போ இவர் என்ன சார், நானும் வருவேன் அப்படிங்கிறார். கில்கால் மக்கள் சொல்கிறாங்க, எஜமான ஆண்டவர் எடுக்க போகிறாருப்பா, நீ எதுக்குப்பா பின்னால் வர, போங்க பேசாமல் போங்க, நான் அப்படி தான் போவேன்னு வர்றாரு. அதை விட்டு அவர் பெத்தேலுக்கு வர்றாரு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். அங்கே வர்றாரு. அங்கே வந்தால் அங்கேயும் வர்றான். அங்கே உள்ள தீர்க்கதரிசியை சொல்கிறாங்க, இன்றைக்கு உங்கள் எஜமான் எடுக்க போகிறாரு, நீ என் கூட வரேன்னு. ஆனால் போங்க பேசாமல் இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அடுத்து எரிகோ வர்றாரு. எரிகோவும் கூட வர்றாரு. எரிகோ சாபம் இல்லையா? அப்போ கூடையே வர்றாரு. வரதான் அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லி, இப்போ நேரம் வந்துருச்சு, அக்கினி ரதம் வரப்போகுது, குதிரைகள் அக்கினி ரதமும் குதிரை வரப்போகுது, நான் அதில் போக போகிறேன், இப்போ கேளு அப்படின்னு சொல்லணும். எனக்கு உன்னிடத்தில் உள்ள வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறார், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை நீ பெறணும்னா ஒரு நிபந்தனை உண்டு. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த அக்னி ரதத்தில் குதிரையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன செய்ய, என்ன அப்படியே கண்ணி இமைக்காமல் பார்க்கணும், மேலே நோக்கி பார்க்கணும், என்னுடைய சால்வையை நான் போடுவேன், அதை நீ பிடிக்கணும், அப்போ தான் என்ன செய்யாது கிடைக்கும். உடனே பாருங்கள், கண் அப்படியே இமை கீழே விழுகாமல் அவன் என்ன செய்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலேயே அக்னி ரதம் அவன் சொன்ன மாதிரி வந்தது, குதிரைகள் வந்தது. அவன் என்ன செய்கிறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறான். உடனே அவன் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்புனான் இருக்கு பைபிளில். அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இது அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையுமே அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவன் எங்கெங்கெல்லாம் அவர் கூட போனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவன் திரும்பி வரும்போது ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் அக்னி ரதத்தில். அவன் திரும்பி வருகிறான், யோர்தானை கடந்து வர வேண்டும். அப்போ எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வையை வைத்து என்ன பண்ணுறான், யோர்தானில் ஒரு அடி அடிக்கிறான் அந்த நதியில், அது 2ஆக பிளக்குது. பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க வேத அறிஞர்கள், எலியா செய்த அற்புதம் 8 தானா,
ஆனால் எலிசா செய்த அற்புதம் 16 ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டானா. ஆனால் சில தியாகங்கள் அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது. ரெட்டிப்பான நன்மையில் நம்ம பெறுவதற்கு, ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை பெற்று நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் நிமித்தம் உயர்வதற்கு, தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் எல்லா சகல ஜாதிகளுக்கும் நம்ம தீர்க்கதரிசனம் உரைத்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார்ல, என் பின்னே வா, உன்னை மனசில் பிடிக்கிறவனா மாற்றுவேன். உலகத்துக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இவன் அப்படியே ஏர்மாடு பெரிய பணக்காரனா எலிசா எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றான் பாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? ரெட்டிப்பான வரங்கள் நமக்குள்ளே இருந்தால் நாம் அற்புத அடையாளங்கள் மூலம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும். வேத வசனத்தை அதிகமாய் நம்ம மூலம் ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களினாலே தம்முடைய வசனத்தை அதிகமாக மகிமைப்படுத்தினார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் லாஸ்ட் அதிகாரத்தில் லாஸ்ட் 2-3 வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி காலங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் தேவை, ரெட்டிப்பான வரங்கள் நமக்கு தேவை. அதுக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியில் நடக்கணும். நம்மளை நடத்தினவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தை பின்பற்றணும். அதுதான் உண்மை. சரி, அடுத்து நம்ம ரெட்டிப்பான வரங்களை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் பின்ன வர வேண்டும், வசனத்தில் வாழ வேண்டும், நல்ல உண்மையான பரிசுத்தமான கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஊழியக்காரர் சொல்கிறத கேட்டு என்ன செய்யலாம், அதன்படி செய்ய வேண்டும். அடுத்து நியாயவிதிகள் 1:15 சொல்லுகிறது, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும். அப்பொழுது காலேப் மேற்புறத்தில் கீழ்ப்புறத்தில் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அக்சாலை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவள் யார்? காலேப்பின் குமாரத்தி. அவனுக்கு விரோதமாக, இந்த காலேப்புக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கீரியாத் செப்போர் என்கிற ஒரு பலத்த ஒரு ஜாதி விரோதமாக வந்தது. இப்போ அந்த ஜாதியை முறியடிச்சாத்தே தேசத்தை பங்கிட முடியும், சுதந்திரிக்க முடியும். அதனால சொல்கிறா, இந்த கீரியாத் செப்போரை யார் கலங்கடிக்கிறாங்களோ, யார் அவங்கள வெல்றாங்களோ, ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னுடைய ஒரே குமாரத்தி அக்சாலை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னோன்னே யார் வரா? இப்போ அங்கே ஒத்தினியேல் வரார், தன்னுடைய சகோதர மகனாகிய ஒத்தினியேல் வராரு. ஒத்தினியேல் என்றால் கர்த்தர் பலமுள்ளவர் என்று அர்த்தம். காலேப் என்றால் திராணியுள்ள என்று அர்த்தமா. இந்த நல்ல கர்த்தருடைய பல நிறைந்த ஒத்தினியேல் அந்த கீரியாத் செப்பாரை அழித்து விட்டார். உடனே தன்னுடைய வாக்கு மாறாதபடி தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார். ஆனால் ஒத்தினியேலுக்கு வறட்சியான நிலங்கள் இருந்தது, சொத்து அவ்வளோவா ரொம்ப இல்லை, ஆனால் அவனுக்கு திறமை இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. ஒரு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை ஆண்டவர் சிறியவனை புலியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவார் என்றபடி உயர்த்துவார். இவனுக்கு சொத்து ரொம்ப இல்லைன்னு தெரியுது. அதனால அவன் சொல்கிறா, வறட்சியான இடத்த எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தர வேண்டும் சொல்லும்போது அவன் உடனே மேற்புறம் கீழ்ப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்குறான். மேற்புறம் என்பது ஆவிக்குரிய லைஃப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கீழ்ப்புறம் என்பது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, கனி வளம், நீர் வளம், பூமிக்கு அடியில் இருக்கிற என்னென்ன நன்மைகள் இருக்கோ, என்னென்ன பொருள் உலகங்கள் இருக்கோ, எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், நம்ம நிரப்பப்படுவது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. அக்சாலுக்கு அந்த காலேப்பு கொடுக்க கூடுமானால் மேற்புறம் கீழ்ப்புறம் ஆசீர்வாதம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர், நம்மளை தெரிந்து கொண்ட கர்த்தர், நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்ம ஜீவனை, நம்ம ஆத்மாவை, நம்ம சரீரத்தை மீட்டு கொண்ட கர்த்தர் நமக்கு தராமல் இருப்பாரா? நிச்சயம் என்ன செய்வார்? ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். அது இன்றைக்கே தருவார். அதே மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே ஒன்று இருக்குது. பேதுரு சொன்னார், எல்லாவற்றை விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே, எனக்கு என்ன ஆண்டு வரை எங்களுக்கு கிடைக்கும்? நிறைய சீசர்கள் வந்துட்டோம் அப்பா உன் பின்னாடி, எங்களுக்கு என்னப்பா தருவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், என் நிமித்தமாகவும், அதாவது அவருக்காகவும், அவருடைய சுவிசேஷத்து நிமித்தமாகவும் எதையெல்லாம் நம்ம இழக்கிறோமோ அதெல்லாம் இந்த பூமியில் ஆண்டவர் 100 மடங்கு தருவாராம். 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு. 100 மடங்கு. என் நாமத்தின் நிமித்த வீட்டை விடுறீங்களா, சகோதரரை விடுறீங்களா, சகோதரியில் விடுறீங்களா, தகப்பனை விடுறீங்களா, உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும், எனக்கு சொந்தமும் வேணும், ஆண்டவர் வேணும்னா முடியாது. ஒருவனின் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். உலகம் நம்மளை பாய்க்கும். நம்ம ரொம்ப ஆண்டவர்னு போனால் நம்ம சொந்த வந்த வெறுத்துறோம். என்ன சாமியாரை போக வேண்டியதானே,
எதுக்கு நீயே நான் ஒரு நல்லதுக்கு வரியா ஒரு கெட்டதுக்கு வரியா, முன்னாடி நிற்கிறியா, ஒன்றும் நிற்க மாட்டேங்கிற, வர மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிற. ஏன்னா நம்ம அவங்களுடைய வழிபாடுகளுக்கு நம்ம விலகி ஓடணும். அதே சொல்கிறார், நான் எல்லா உலக வழிபாடுகளுக்கும் எங்கள் சொந்த பந்தமுடைய வழிமுறைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் சமுதாயத்துக்கு நான் என்ன செய்கிறேன், விலகி உங்கள் பின்னையே வந்துட்டோமே ஆண்டவரேன்னு பேதுரு சொல்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எதெல்லாம் விட்டப்பா எனக்காக, என் சுவிசேஷத்துக்காக என்னப்பா நீ செஞ்ச, சுவிசேஷ ஊழியத்துக்கு எதெல்லாம் கொடுக்குறோம், பொண்ணை கொடுக்குறோமா, பொருளை கொடுக்குறோமா, பணத்தை கொடுக்குறோமா, நிலத்தை கொடுக்குறோமா, அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த சிறையில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்துன்னு சொல்கிறார். அப்போ அவருக்காக நம்ம என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் 100 மடங்கு இம்மையில் கிடைக்கும், மறுமையில் நித்திய ஜீவன் கிடைக்கும். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் கூட நம்மளும் அவரோடு கூட இருக்கலாம். இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாள போகிறார் ஆண்டவர், அவருடைய வரிக்கு பின்பாக வரப்போகுது அது. அப்போ நீங்களான என்ன செய்யலாம், ஆளுக்கு ஒரு பதவி ஆண்டவர் கொடுத்து இந்த பூமியை அரசாளும்படி வைப்பார். 1000 வருஷம் அரசாள போகிறார் ஆண்டவரே, அரசாள போகிறார். அப்போ தேர்தல்லாம் இருக்காது 1000 வருஷத்துக்கு. ஆண்டவரே பூமி எங்கும் என்ன செய்வார், அரசாளுவார். ஒரு ஜெப குறிப்பு புஸ்தகத்தில் பார்த்தேன், உலகத்தில் அதே மாதிரி டிவிலையும் சொன்னாங்க, உலகத்தில் இன்றைக்கி 800 கோடி ஜனத்தொகை இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நோவா காலத்தில் 600 கோடி ஜனங்கள்னு நான் பயிர் சொல்லி இருக்கும்போது கேட்டிருக்கேன், வேத அறிஞர்கள் சொல்கிறது. அப்போ இப்போ 200 கோடி ஜனத்தொகை கூடி இருக்குது. ஏசு என்ன செய்ய போகிற, ஏன்னா நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமார காலத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் நம்பினாலும் நான் நம்பினாலும், நான் நம்பாமல் போனாலும் நீங்கள் நம்பாமல் போனாலும் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நாமத்துக்காக நம்ம எதெல்லாம் செய்கிறோம், அவருக்காக என்னெல்லாம் செய்கிறோம், என்ன செய்கிறோம், நேரத்தை கொடுக்குறோமா, தினம் 2 மணி நேரம் ஆண்டு சமூகத்தில் உட்கார்றோமா, பைபிள் வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வருமானத்துலேருந்து 2 மடங்காவது குறைஞ்சது கொடுக்குறோமா. அலையலோயா. அதுபோல் நம்ம ஆண்டுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கோமா, பின்மாற்றம் அடைகிறோமா. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா. அப்படின்னா நம்ம மீற 100 மடங்கு பெற முடியாது, பரலோகமும் போகவே முடியாது. மனுஷரை பிரியப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், பிதாவை பிரியப்படுத்துகிறேன், அவருக்கு விருப்பமானதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம இயேசு விரும்புகிறத தான் செய்யணும். இதனால் என்ன செய்வாங்க, பழகிப்பாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரேயர்னால் வருவாங்க பாருங்கள், முடிய போகிற நேரம் வந்து உட்காருவாங்க 1/2 மணி நேரம். இதே இது உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அப்படி போவீங்களா, உங்கள் பிள்ளை கல்யாணங்க, நீங்கள் என்ன எப்படிலாம் ஆயத்தமாவீங்க. ஒரு நாளைக்கு முந்தைய மண்டபத்துலேயே காத்து கிடப்பீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு முந்தைய ஜனங்க வருவாங்க. ஏன் கல்யாணம் முடிவிட்டு நீங்கள் போகலாமே. அதே போல் ஆண்டவர் நமக்கு தாயின் தகப்பனுமாக இருக்கிறார். அவரே நமக்கு சொத்தாக இருக்கிறார், அவரே சுகமாக இருக்கிறார், அவரே எல்லாம் அவருடையதான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, நீங்களான அவருடைய கரத்தின் கிரியைகளாக என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். அப்போ அவர் மேலே நம்ம அன்பு கூறணும், அவரே அண்டிக் கொள்ளணும். முதல்ல ஆண்டவரத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரத்தை பிரியப்படுத்தணும். அப்புறந்தேங்க கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் அப்புறம்தான். அது ஆண்டவர் சொன்னார், என்னை விட நீ சகோதரனையோ சகோதரியவோ நேசித்தா எனக்கு சீசனாக இருக்க மாட்டப்பா அப்படிங்கிறார். அப்போ ரெட்டிப்பான நன்மையில் நாம் பெறுவதற்கு ஆண்டவர் சொல்கிறபடி முதல்ல அவரை நேசிக்க வேண்டும். அவர் நாமத்துக்காக அவருக்காக நம்ம சிலவற்றை என்ன நேரத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும். அதே போல் என்ன செய்யணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். அதை முதல்ல நம்ம பார்த்தது போல் ரெட்டிப்பான வரங்களை நாடணும், தேடணும். ஊழியக்காரங்களுக்கு கீழே இருந்து பரிசுத்தமான உண்மையாக வரங்களோடு கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அடங்கி மூப்பருக்கு கீழ்ப்படிகள் இருக்குது. கீழ்ப்படிந்து நடக்கும்போது ரெட்டிப்பான நன்மைகள் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு எலிசாக்கு தந்தது போல் தருவார். அதே போல் நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கேட்க வேண்டும். வறட்சியாக இருக்கப்பா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலோன்னு எடுத்து தாங்கன்னு கேட்டான். அச்சால் கேட்டான், தந்தாரா காலைப்பு தந்தார். அப்படியே மேற்புற கீழ்ப்புற ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கென்று நம்ம விதைப்போம், 100 மடங்கு அறுவடையை பெறுவோம். இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஓராகா திக்காரா போதியா கல்கவா ஓரி பௌதகரபா ஷேபே பாபாரபா. ரெட்டிப்பான் நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னவரே. அலையலோயா.
இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்புங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஓ ரபா லீபா ரபா ரேக ஜோதியிலும் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி அலையலோயா அது வருகிறது என்று பார்க்குறோம். ஆமென் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து ரெட்டிப்பான் நன்மை ஒருவருக்கு வருவதாக. ஓ ரக்கா தீகா பாபா லபா ரபா ரீகா பாபா ஓ ரபோ தீகா பாபா லபா ரபோ. தேங்க்யூ ஜீசஸ். அலையலோயா அலையலோயா. ஆக்சிடெண்ட் ஆகி எலும்புகள் முறிந்தது, இன்னும் சரியாக உங்களுக்கு நடக்க முடியல. முந்தி மாதிரி காலு கை என்ன செய்யலை, செயல்பட முடியல. அல்லேலூயா. ஸ்ட்ரோக்கு வந்து கால் கை சரியாக செயல்பட முடியலை. அப்படிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் எலும்புல நினமுள்ளதாக்குறா. ஆவியானவரே ஓ எலும்புல நினமுள்ளதாக்குற ஆவியானவரே இறங்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவீராக. கெட்டாக்கு தலைவலி வந்து கொண்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கீங்க. தலைவலி இப்போதே நசரா இயேசு நாமத்தை நீங்கள் போவதாக. கணவனும் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறீங்க, பிரிந்த குடும்பங்கள் இயேசு நாமத்தில் இணைக்கப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா வலாபாராபதிகா. ஓ பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. இப்போது பிள்ளைகளை கீழ்ப்படிய செய்கிற ஓ தேவ ஆவியானவர் இறங்கி பெற்றோருக்கு பிள்ளைகளே நீங்கள் பெற்றோர் கீழ்ப்படிங்கள், அந்த வசனத்தின்படி கீழ்ப்படுகிற ஆவினால் நிரப்புமாப்பா. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.